ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் நண்பர்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலுமான இலவச வரன் பதிவுங்க. இந்த பதிவின் மூலம் உங்களுக்கான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். பெயர் கல்பனா, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசின்னு பார்த்திங்கன்னா மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்துல கொங்கு குலாலர் சமூகத்தை சார்ந்தவங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க பியூட்டி பார்லர் சொந்தமாக வச்சு நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. மாதம் ஒரு 30,000க்கு மேலே இன்கம் வரதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம், எந்த வயதாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஓரளவு படிச்சிருந்தா, அதாவது 10வது வருடமாவது படிச்சிருந்தா பரவாயில்லமா இருக்கும். படிக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 பெண் குழந்தைகள் இருந்தாங்க. அவங்களெலாம் நல்லா ஓரளவு படிக்க வச்சு திருமணம் பண்ணி கொடுத்தது, நல்ல இடத்துல திருமணம் பண்ணி கொடுத்துறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய பொண்ணுங்களை வெளியூரில் கட்டி கொடுத்ததுனால அவங்களோட வளர முடியாத சூழ்நிலையினால இவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல துணை வேணுங்கிறதுக்காகவே இவங்கள மறுமணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னதுனால இவங்க இப்போ சரி ஓகே அப்படிங்கிறதுனால பண்ணிக்கிறாங்க. அதனால் நல்ல ஒரு குணமான மணமகனாக வேணும். குறிப்பாக குடிப்பழக்கம் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத மணமகனாக வேணும். திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஏற்றுக்கிறேன், ஆனால் வீட்டோட மணமகனாக தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு வீடு நிலம்னு ஓரளவு வசதியெலாம் இருக்கிறதுனால பெரிய வசதியாலாம் எனக்கு தேவையில்லை, நல்ல குணமாக இருந்தால் மட்டும் போதும் தாங்க எதிர்பார்க்குறாங்க. மேலும் இந்த மணமகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா ரம்யா, வயது 30 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல கொங்கு குலாலர் சமூகத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க பிபிஏ முடிச்சுட்டு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 15,000 ரூபா சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இது தாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க சேலத்தில் வசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய வசதி நிலைன்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக 2 வீடு இருக்குங்க. அதுவும் இல்லாமல் விவசாய நிலம் கொஞ்சம் இருக்குங்க. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே விவசாயம் தாங்க பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இவங்களுடைய அப்பா விவசாய கடன் பிரச்சனையினால் சூசைட் பண்ணிக்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க தாங்க வேலைக்கு போயிட்டு இவங்க குடும்பத்தை பார்த்துட்ருக்காங்க. இவங்களுக்கு ஒரு தம்பி இருந்தாங்க, அவங்க படிச்சுட்ருக்காங்க. ஸோ இவங்க அதனால திருமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால பெரிய வசதியாக இருக்கிறலாம் மணமகன்லாம் வேணாங்க. ஓரளவு நடுத்தர குடும்பமாக இருந்தாலும் பரவாயில்ல, மாதம் ஒரு 15,000 to 20,000 சம்பளம் வாங்குற மணமகனாக இருந்தாலும் ஓகே. ஏதாவது எங்களோட தம்பிக்கு திருமணம் ஆகிறவரையும் என்னோட அம்மாவையும் தம்பியும் நான் தான் பார்த்துக்கணும், அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல குணமான மணமகன் வேணும்னு தாங்க கேட்டிருக்காங்க. இவங்க ஓரளவு வெள்ளை நிறத்தில் அழகாக இருப்பாங்க. அதனால வரக்கூடியவர் கருப்பாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நல்ல குணமாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் இந்த மணமகள் தன்னுடைய ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ மறைச்சி போட்டிருக்கோங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு அனுப்பி வைங்க. நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் எந்தவித கட்டணமுமே செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமேங்க.